அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கேன். என்ன கொடுத்திருக்கேன் தெரியுமா? 2026 தளபதி கண்டிப்பா முதலமைச்சர் ஆக போறாரு. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் ஆன உடனே சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக முதல் கோரிக்கை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்காக கையெழுத்திட வேண்டும். சத்துணவு ஊழியர்களுக்கும் கையெழுத்திடுவதற்காக முதல் கையெழுத்து அதான் போகணும். சேலம் மாவட்டம் சார்பாக வேண்டிக்கிறேன். இப்ப கேளுங்க. இரண்டாவதா 13ஆம் தேதி விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் காவல்துறை சொல்றாங்க? 100% தள்ளி போறதுக்கு வாய்ப்பே இல்ல. சொன்ன தேதியில கண்டிப்பா தளபதி வருவாரு. எங்க கழக தலைவர் வருவாரு. எல்லாத்தையும் கழக நிர்வாகிகளை சந்திப்பார். காவல்துறை என்ன மாதிரியான மாற்றி அமைக்கணும் இல்ல மறுபடியும் மனு கொடுக்கணும்னு சொன்னதா? இல்ல, அது மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை. காவல்துறைக்கும் எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல முடிவு வந்துடும். கண்டிப்பா நல்ல செய்தியா சொல்றேன். என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கேக்குறாங்க? இல்ல, வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கறேன்னு சொல்லிட்டோம். என்னென்ன கேக்குறாங்க? ஒரு முக்கியமானதா சொல்ல முடியுமா? பார்க்கிங் எல்லாமே அவங்க கேட்டது. பார்க்கிங் 25 ஏக்கர் பார்க்கிங் பார்த்திருக்கோம். அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணிருக்கோம். குடிநீர் ரெடி பண்ணி கொடுக்குறோம். வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் எங்க தம்பிங்க 500 பேர்த்த கொடுக்குறோம். அந்த மாதிரி அவங்க கேட்ட அத்தனையுமே கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அந்த இடம் தான் கன்ஃபார்ம். இன்னும் 2 மணி நேரத்தில் தெரிஞ்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2 மணி நேரம் நானே உங்களை அழைத்து சொல்லிடுறேன். என்னன்னு தெளிவா சொல்லிடுறேன். நன்றி. 2 இடம் கொடு. அதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. 2 மணி நேரத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு நல்ல தகவல் கொடுக்குறேன். நாங்க 2 இடத்துல கேட்டிருக்கோம். இது மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக மாவட்ட செயலாளர் நான் 5 மாவட்டமா இருக்கு. எல்லா தம்பிகளும் இணைந்து நாங்கள் அங்கங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது நாங்க ஏற்பாடு பண்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தான். இது நாங்க தான் ஏற்பாடு பண்றோம். தளபதி வராரு, பேசிட்டு போறாரு. அவரோட பங்கு அதுதான். அதனால நாங்க ஒரு 5-6 இடத்துல கேட்டிருக்கோம். அதெல்லாம் வேணாம் 2 இடத்துல கேட்டிருக்கோம். அது முடிவாகும். முடிவானப்ப தளபதி சொல்லுவோம். அவங்க தேதி கொடுப்பாங்க. பொதுச்செயலாளர் சொல்லுவோம். கழக பொதுச்செயலாளர்கள் தளபதியை கலந்து ஆலோசித்து விட்டு அதுக்கான தேதியை நேரத்தை ஒதுக்குவாங்க. அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒத்துழைக்கிறாங்க. எதுவுமே நல்ல ஒத்துழைப்பு. நாங்களும் நல்ல ஒத்துழைக்கிறோம்.